நமக, ஓம் சக்தியாகிய நமக. சிருஷ்டி, திதி, சம்காரம் என்று சொல்லக்கூடிய இப்படி 3 தொழில்களுக்கு முதல்வனாகிய என்னுடைய தந்தை சிவபெருமானுடைய நெற்றி கண்களில் இருந்து அகோரம், பாமனம், ஈசானியம், சத்தியசாதம், தர்புருடம், அதோமுகம் என்று சொல்லக்கூடிய 6 முகங்களின் ஆதாரமாக அக்கனி பொறிகள் 6 சிதற அப்பொறிகளை அக்கனி வாய்விடம் கொடுக்க, வாய்வு கங்கையில் விடுக்க, அங்கேயாம் 6 குழந்தைகளாக 6 தாமரை மலர்களில் தவள அதை பார்த்த 6 கார்த்திகை பெண்கள் எமை எடுத்து பாலூட்டி சீலாத்தி வளர்த்து வந்தார்கள். அச்செய்தி கேட்ட என் தாயாகப்பட்டவள் உமா மகேஸ்வரி பராசக்தி ஏக காலத்தில் ஓடோடி வந்து எம்மை எடுத்து அணைக்க அக்கணமே ஓராறு முகமும் ஈராறு கரமும் ஓர் உருவமும் ஆகி அவர்களை சம்கரித்து தேவர்களை பேதுரைத்து திருப்பரங்குன்றத்தில் அமுத வள்ளியான தெய்வயான திருமணம் முடிந்து கலிகாசனத்தில் கலியுக வரதனாக பெற்றிருக்கின்றேன். அனைவரும் பின்னே மணி ஓசி பெறும் முன்னே என்பதற்கு வீணாகானம் கேட்கிறது. வீணைக்கும் காலத்திற்கும் உரியவர் கலக பிரியர் ஒருவரே, அவர்தான் வருவார் போல் இருக்கிறது. அவருடைய வருகை எதிர்பார்ப்போமாக. அதற்கு முன்னதாக அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி, ஆதி பகவன் முதல் அன்றே உணர வைத்தாய் தேவி, நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் நீ, ஈன்றவள் என்று குளிர வைத்தாய் நீயே. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி, அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி, ஆதி பகவன் முதல் உணர வைத்தாய் தேவி, அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. இசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய், இசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய், இசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய், ஈன்றவன் நெஞ்ச இன்று குளிர வைத்தாய் அம்பாள், ஈன்றவள் என்று குளிர வைத்தாய், உயிர்மை எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய், உமையில் வாய் திறந்து பேச வைத்தாய் அம்மா, பேச வைத்தாய். அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி, என்னும் எழுத்தென்னும் கந்திரந்தாய், எல்லும் எழுத்தில் கண்டிருந்தாய், ஏற்றமிகும் புலமை ஆற்றல் தந்தாய், ஏற்றம் தரும் புலமை ஆற்றல் தந்தாய், ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தாய், பயத்தை தெளிய வைத்து அறிவு தந்தாய், மொழி தந்து குரல் தந்தாய், மொழி தந்து குரல் தந்தாய், ஓங்கார இசை தந்து உயர வைத்தாய் தேவி. இருந்தால் வருகிறார் நாரதர். அவருடைய வருகை எதிர்பார்ப்பமாக. சரி, பழனி மலை முருகா பழனி திருக்குமரா பழமொன்று எந்தனுக்கு தானே பழமொன்று எந்தனுக்கு சண்முகா தமிழ் தலைவா இசை புலவன் நாரதர் வணங்குகிறேன். நமஸ்காரம் ஐயனே, நமஸ்காரம். மங்களம் உண்டாகட்டும். வருக வருக நாரதரே, கலைவாணியின் மைந்தனே வருக வருக, பிரம்மபுத்திரரே வருக வருக, கழகத்தின் பெயரால் உலகத்தினுடைய நலனை காக்கக்கூடிய உத்தமரே வருக வருக, பொதுநல தொண்டரே வருக வருக. தாங்களுடைய வரவு நல் வரவாக அமைய வேண்டும். ஆகவே தாம் என்னை நாடி வந்த தாங்களுக்கு இந்த இடத்திலே சிறப்பானதொரு வரவேற்பு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்தினால
நாரதனே ரே நாரதரே, தாங்களுடைய மதி முகத்தை நோக்குகின்ற பொழுது என்றுமில்லாது இன்று பூரிப்பு, மகிழ்ச்சி, கனிவு தென்படுகிறது. காரணம் என்னவோ, வருகின்ற மார்க்கத்தில் கொண்டு வந்திருந்தால் என்னுடைய கரத்திலே தாருங்கள், அல்லது கண்டு வந்திருந்தால் அச்செய்தியை திருவாயு மலர்ந்து உரைக்க வேண்டும், நான் செவியார கேட்க வேண்டும். பார்க்கலாம். மதிமுகம். மதி என்றால் நிலவு. மதி என்றால் நிலவு. நிலவு. நிலவு என்றால் சந்திரன். சந்திரனுடைய பெயர் ஆண். நிலவு என்றால் பெண். மதி என்ற நிலவு பெண். சந்திரன் என்ற ஆணுக்கு மதி என்ற நிலவு என்ற பெண் வர காரணம் என்ன? எடுத்து எம்முங்களே வாத்தியாரே, மதிமுகம்னு சொன்னீங்கல்ல. மதி என்றால் அறிவு இல்லையா? அது ஒரு விளக்கம் இல்லையா? நிலவு. மதி என்றால் நிலவு, அதெல்லாம் சரித்தேன். மதி என்றால் அறிவு இல்லையா? அது அப்புறம் எழுப்புறேன். மதி என்பது நிலவு. பிறை சூடன் சொல்றாங்கல்ல, பிறை சூடன். பிறைனா நிலவு தானே. அப்ப பிறைக்கு மற்றொரு பேர் தான் மதி. அப்புறம் மதினா ஆண். சந்திரன் என்பது ஆண், நிலவு என்பது பெண். சரி. சந்திரன் என்ற ஆணுக்கு நிலவு என்ற பெண் பெயர் வர காரணம் என்ன? சந்திரன் பெண்ணாக மாறினானே எங்க சொல்லுங்க பார்க்கலாம். எந்த தடாகத்துல யாருடைய சாபத்தினால உள்ள இறங்கின? சொல்லுங்க பார்க்கலாம். ஆண் சந்திரன் நிலவு என்ற பெண் பெயர் வர காரணம் என்ன? தொட்டி அல்ல, அது அரிச்சந்திர மயான கண்டத்துல வரக்கூடிய விஷயம். தேவி பாகவதத்துல 5வது கந்தத்துல வரக்கூடிய இந்த கதை. ஆமா. மயான கண்டம் என்பது பிறகு. மயான கண்டம் என்பது பிறகு. ஏன்னா அரிக்கும் சந்திரனுக்கும் பிறந்தவன் ஹரிச்சந்திரன். ஆணுக்கும் பிறந்தவன் ஹரிச்சந்திரன். ஆணுக்கு பிறந்தவன் ஐயப்பன். ஆனா அப்படி ஏத்துக்க முடியாது. அங்க ஒரு பெண் இருக்கணும். எந்த பெண் இருக்கு? அதாவது ஐயப்பன் பிறக்க அங்கே ஒரு பெண் இருந்தால் யார் அது? மகாவிஷ்ணு. மோகினி அவதாரம் எடுத்தார். அப்ப மகாவிஷ்ணு இருந்து சரிங்களா, சிவன் சிவனாக இருந்தா ஐயப்பன் பிறக்க முடியுமா? அப்புறம் முடியுமா? சந்திரன் எப்படி ஆணாக இருந்தாலா பெண்ணாக இருந்தாலா? அரியன்ற விஷ்ணு சந்திரன் பெண்ணோடு கூடுகிறான், சந்திரன் பெண்ணாக மாறுகிறான். எப்படி இருந்தாலும் அதனாலதான் நிலவு. நிலவு எப்படி இருந்தாலும் பெண்ணுக்கு ஆணுக்கு தானே இருக்கணும்ல. அரியன்ற சந்திரன் ஆண்மகன், நிலவு என்ற பெண்மகளை கூடும் போது அரிச்சந்திரன் பிறக்கிறான். அப்ப சந்திரன் பெண்ணாக பிறக்க காரணம் அதான் தடாகத்துல மூழ்குன பெண்ணாக மாறின காரணம் என்ன? 27 நட்சத்திரத்துல என்ன ஒரு நட்சத்திரத்தை மட்டும் திருமணம், எல்லா 27 நட்சத்திரத்தையும் திருமணம் முடிச்சான். ஆனா ஒரு ஆளு கூட மட்டும் இச்சை கொண்டேன். ரேவதி. காரக்குடியா? 25 வருஷத்துக்கு மேல ஆச்சு. பழைய ரேவதி ஞாபகம் வருதா? என்ன கௌதமனுடைய ஆசிரமம் சுப்பிரமணி, கௌதம முனிவருடைய ஆசிரமம். அங்கே சந்திரன் 27 பெண்களை கொண்டு வந்து குளத்துல குளிக்கிறான். பெண்கள் குளிச்சா அந்த குளத்தினுடைய தன்மை அந்த சந்தனம், அதாவது மஞ்சள் செவ்வாது வாசன திரவியம் எல்லாம் குளத்தை நாசப்படுத்துகிறது. ஏன்னா முனிவருக்கு பிடிக்காதது. ஆனால் முனிவர் என்ன பண்ணார்? நமக்கு தெரியாமல் இந்த பரீலி என்ற வனம், இங்க பரீலி என்ற வனம், கோணமா நதி, கணேசகுண்டம், இந்த இடத்துல முனிவர் பார்க்கிறாரு. கவல முனிவர் கோபம் வந்துருச்சு. நமக்கு தெரியாம
இந்த குளத்துல யாரோ அசுத்தம் பண்றாங்க. ஆகையால் என்ன சாமறேன் இனிமேல் நாலாந்தமத்துல பெண்ணாக இருந்தா, அதாவது யாரு வந்து ஆண்கள் இறங்கினால் பெண்ணாக மாறணும், பெண்ணாக இருந்து குளித்தால் ஆண்களாக மாற வேண்டும் அப்படின்னு சாபத்தை கொடுத்தாரு. இதுல ஒரு விஷயத்தை கேளுங்க ஐயா. சொல்லுங்க. 27 பெண்களும் முத நாள் குளிச்சுட்டாங்க. ஆமா. மறுநாள் சந்திர மட்டும் அதுல குளிக்கணும். 27 பெண்களையும் கரையில உட்கார வச்சுட்டு இவர் மட்டும் நீராடுறாரு, குளிக்கிறார். நீராடி வரும் பொழுது ஆணாக இருந்தவர் பெண்ணாக மாறி வராரு. பார்த்த உடனே நிலவு என்ற பெயர். ஆமா, சந்திரனுக்கு நிலவு என்ற பெண் பெயர். இதை விடுங்க. அப்ப இந்த 27 பெண்களும் குளிச்சிருந்தா என்ன ஆயிருக்கு? சந்திர ஒருத்தன் தானே, எப்படி சமாளிக்க முடியும்? பிரச்சனை எங்கெல்லாம் வளருது பாருங்க ஐயா. சரிங்களா? ஆனா அப்படி வளர்ற நேரத்துல அங்கு ஹரிச்சந்திரன் பிறந்தான். இருங்க. ஆனா 27 பேர் அவன் சமாளிக்க முடியாதுன்னா நீங்க எத்தனை பேரை சமாளிச்சு? 52 பேரை எப்படி சமாளிச்சிய? 52 பேர். வாமதேவி, பிரியை, சத்யா, விஸ்வா, பத்ரவிலாசினி, பிரபாவதி, ஜயா, சாந்தா, காந்தா, துர்கா, சரஸ்வதி, விஸ்வரூபமா அப்படின்னு சொல்லக்கூடிய 52 பேர். ஆனா அந்த 52 பேர் என்னாச்சு? நானும் வச்சுக்கிட்டேன், நீங்க வச்சுக்கலையே. உங்க கழுத்துல கிடக்கிற மாலை யாரையா? ஆமா, முருகப்பனுடைய கழுத்துல கிடக்கக்கூடிய 60 வருடங்களாக அச்சரங்களாக 51 அச்சரமாக போட்டாச்சு. சரி, உங்ககிட்ட தானே ஒப்படைச்சிருக்கேன். ஆமா. இப்ப தங்கச்சியை தானே நீங்க வச்சிருக்கீங்க. என்னுடைய கட்சி என் முண்டாட்டி தங்கச்சி 52 பேர். ஆமா. ஆனா அந்த 52 பேர் இப்ப யாரும் வச்சிருக்குது? நீங்க என்ன வச்சிருக்கீங்க? உங்க கடத்துல கிடக்குது 52 அச்சரம். சரிங்களா? நானும் ஒரு பொம்பளை வச்சிருக்கேன். நான் ஒரு பொம்பளைவா? நான் ஒரு பொம்பளை வச்சிருக்கேன். ஏன்னா ஏற்கனவே நீங்க அதான் சாமியார்கள் பூராமே எல்லாமே அப்படித்தான். இன்னொரு விஷயம் இங்க வாங்கல, நீங்க ஏற்கனவே உங்களுக்கு அதாவது காத்திருந்தவன் பொண்டாட்டிய நேத்து வந்தவன் கூட்டிட்டு போனேன். இந்த பழமொழி எதனால வந்துச்சு? என்னங்க ஐயா? வார்த்தைகளை நீங்க கூட்டிக்கிட்டே போக கூடாது. இல்ல, ஏன்னு கேட்டீங்களா? உங்களுக்கும் தெரியும், உங்க அண்ணனுக்கு 15 பொண்டாட்டி, 2 புள்ள, 2 ஆம்பளை புள்ள. ஆனா நீங்க உங்களுக்கு ஒரு கல்யாணம் நடந்திருக்கு, புள்ள இருக்கா? ஏய் சுப்பிரமணி, வழக்குக்கு வா. நான் 52 பொண்டாட்டியை கட்டினேன். ஆனா பிரயோசனம் இல்ல. 60 பொண்டாட்டி கட்டி புள்ள இல்லையே. நாரதராகிய நான் நாரதி என்ற பெண்ணாக மாறினேன். 60 குழந்தைகளை பெற்றேன். உங்க அண்ணன் 15 பொண்டாட்டியை கட்டினாரு, 2 பையன் இருக்கேன். உங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் நானு. ஏன் குழந்தை இல்ல? நீங்க மட்டுமா வச்சிய? ஹாஸ்பிட்டலுக்கு போங்கய்யா. வைத்தியரை பாருங்க. சிற்றின்பங்கிறது வேற, பேரின்பங்கிறது வேற. அல்ல, வைத்தியரை பார்த்து என்னையா என் பொண்டாட்டிக்கு எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி வைத்தியரை நாடுங்க. சரி இருக்கட்டும், வளவளன்னு பேச வேண்டாம். காலதாமதம் கணிக்கு பெருமைகள் உண்டா? கூறுகள் பார்க்கலாம். மங்கனிக்கும் தேன் கதலி, மங்கனிக்கும் மேலினிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன் ஐயா. நான் கனிந்தேன். மான்கணிக்கும் தென்கதலி, வன்கணிக்கும் மேலினிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன் முருகா. மாங்கனிக்கும் தேன் கதலி, வங்கனிக்குமே இனிக்கும் பொறுமுனியன வரும் சரவண பவனே. பொறுமுனியன வரும் சரவண பவனே, கருணை முடிவேகும் கமலையகலத்தே நம் முருகாதா.
கண்ணே மணியே காண சுடர் விளக்கு மணியே காண சுடர் விளக்கு உலக சாயணன் மருகா முருகா உனக்கு இணைந்த நெஞ்சில் புவனத்தில் வாழும் என்று திருமால் அடியோனின் மறுபோனே மேலேக்கும் மேலடிக்கக்கூடிய முக்கணிக்கு மேனார் சுவையை எதிரக்கூடிய கனியை கண்டனையனை வாங்க. மாங்கனிக்கும் தேன்கதலி, வங்கனிக்கும் தேன்கதலி மேல இனிக்கும்னா இங்க வாங்க ஐயா, இங்க வாங்க. மாங்கனிக்கும் தேன் கதலி, வங்கனிக்கும் மேல இனிக்கும்னா கீழே என்ன செய்யும்? மேல நீங்க தானே சொன்னீங்க மேல நிக்கும்னு, கீழே என்ன செய்யும்னு கேட்டேன். கேக்குறீங்க? கனியோ காய் இனிக்கும் பழம் கசக்கும். அதான் சரி இருக்கட்டும். இருந்தாலும் சாகம் என்ன முனியே பச்சைகள் கண்டா முருகா பச்சைகள் கண்ட முருகா பச்சைகள் கண்ட பச்சைகள் கண்டால் பறந்தோடும் ஆகையால் பச்சமுடனே செல்வீர். பச்சைகள் கண்டால் பறந்தோடுமாம். காரணம் என்ன? இரு கிளையில் இடையில் இருக்கிறதா, இலை மரபில் இருக்கிறதா? காரணம் என்னவோ ஐயனே, ஒரு மரப்பேற்பட்ட கனியை, ஒரு மரம் 12 வாதுகள், சரி 365 இலைகள், ஒரு கனி. இதைத்தான் உங்களை பார்த்தேன். அப்படியா? எட்டாவது கொம்பினில் இருக்கும் மகளியே, எட்டாவது கொம்பினில் இருக்கும் மகளியே,
மாப்பிள ஐயனே தாங்கள் பார்த்து வந்தது ஏன்னா மாங்கனிக்கும் தேன்கதலி பங்கனிக்கும் மேலனிக்கும் பூங்கனி அப்படினீங்க. பூவையர். அப்பவே புரிந்து கொண்டேன். பூவுக்கு பூங்கனி பெண்ணுக்கும் என்றால் சம்பந்தம் உண்டு. பூவையர். பூவையர் தானே? சரி. என் சின்னவளை தானே பார்த்துட்டு வந்தியா? சின்னவளை பார்த்தேன். வள்ளியே வள்ளியை நலமாக இருக்கிறாளா? நலம். அதாவது எம்மை பற்றி எடுத்து கூறினீர்களா? அன்பால் சிறப்பா இருக்கா, ஆனா அறிவிலே சற்று குழப்பத்தில் இருக்கிறார். அப்படியா? ஏன்னு கேட்டீங்களா, ஆதியில குடத்தவரம் பாதியில தடபட்டு நிக்குது. நிக்கலாமா? மீதி என்ற செய்தியை சொல்லி சங்கூதி கல்யாணம் பண்ணணும். சங்கு ஊதி கல்யாணம் பண்ணணும். என்ன சங்குலே இருக்கிறீங்க? என்ன விஷயம்? முதல் சங்கு அமர்ந்து விட்டும், நடுச்சங்கு விளங்கோட்டும், கடைச்சங்கு கரை சேர்க்கும். கரை சேர்க்கும். பத்தன நடுச்சங்குக்கு போறீங்க நீங்க. அப்புறம் அப்ப கடைச்சங்க பாத்திரலாம். கடைச்சங்கு நம்ம 2 பேரும் பார்ப்போம். இருக்கட்டும். செல்லாமல் எடுத்து கூறினீர்களா? நிறைய சொல்லிட்டேன். நீங்கள் எந்த ஒருத்தர் செல்லாமல் அவள் ஒரு வேடுகுல பெண்ணாக விளங்குவதால் நீங்கள் வெடராக சென்று வேடிக்கைகளை பல செய்து மன்னவளை சிறையெடுத்து திருமணம் செய்ய வேண்டும். திருமணத்துக்கு வருவீங்களா? பூமாலை 2 கொண்டு பாமாலை 1 வாடி 3 மாலையோட மும்மூர்த்திகள் சேர்ந்து தங்கள் திருமணத்தை சிறப்பா நடத்துவோம். நல்ல ரொம்ப மாமச்சனை எப்படி சீர் கொண்டு வரீங்க பாருங்க. ஒரு 50 ரூபாய்க்கு பூ வாங்கிட்டு வந்து உடனே வந்து பண்ணிருக்கீங்க. ஏன் ஒரு மத்ததெல்லாம் கொண்டு வர மாட்டேங்க? சீர் சனத்தி எல்லாம் உங்களுக்காக சுப்பிரமணி 50 கிலோவில செயின் போடணும். ஒரு புளிய மரத்தை பக்கத்துல வச்சு விலங்க 50 பவன்ல செயின் போடணும். சரி, சொல்ற பார்த்தா குண்டாசுல மாட்டிட்டு வர இருந்தாலும் பூமாலை கொண்டு பாமாலை பாடி வரும் தாங்களுக்கு புகழ் மாலை சுட்டி வரவேற்கின்றேன். சென்று வரட்டுமா? அப்படியாக சென்று வருகிறேன். ஒரு கீர்த்தனை போட்டு சரி.